ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் வந்துட்டேன். மணி என்ன 3. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் சொல்லிட்டீங்க இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் நான் வந்து இன்னிலேருந்து வேறு மாதிரி பேசலான்னு இருக்கிறேன். அதாவது நான் எப்பவும் போல பேசலான்னு இருக்கிறேன். இப்போ நிறைய சிஸ்டர்ஸ் கேட்டது என்னென்னா, அதாவது 2000 ரூபாய்க்குள்ள நீங்கள் எப்படி மளிகை லிஸ்ட் வந்து ரெடி பண்ணினீங்க, அதை எங்களுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சொல்லியே ஆகணும், வேறு வழியே இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. என்ன சொல்கிறது, இது வரைக்கும் நான் வந்து 2000க்குள்ளே இந்த மாதிரி தாங்க நான் வாங்கிட்டு இருக்கிறேன். எக்ஸ்ட்ரா தேவைன்னா நம்ம அந்த மாதத்தில் இருக்க பட்ஜெட்டில் ஏதாவது கொஞ்சம் கூட கிடைக்கும் தெரியுமா காசு. இப்போ வெஜிடபிள்ஸ் வாங்குறதுல கொஞ்சம் கிடைக்கும், அதை வச்சு தான் நான் எக்ஸ்ட்ரா வாங்கணும். தவிர மேக்ஸிமம் நான் இதுக்குள்ளேயே வந்து கொண்டு போயிடுவேன். அது எப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வளவலன்னு பேசாமல் ஸ்பீடாக உள்ளே போயிடுவோமா. ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் மங்களகரமாக ஆரம்பிப்புன்னு சொல்லிட்டு மஞ்சத்தூள் தான் வாங்குவேன். கல்லுப்பு மஞ்சத்தூள் வாங்குவேன். கல்லுப்பு வந்து இதுக்கு முன்னாடி கடையில் வாங்கிட்டு இருந்தேன். இப்போ வந்து கொண்டு வர அந்த அண்ணன்ட்டே வாங்கிடுவேன். ஒரு பக்கம் வந்து 15 ரூபா இல்லை 20 ரூபா சொல்லுவாங்க. ஸோ அதனால் அந்த அண்ணன்ட்டே வாங்கிறது. மஞ்சத்தூள் ஒன்றே 10 ரூபா, தேங்காய் 1/2 லிட்டர் 135 ரூபா. 1/2 லிட்டர் எதுக்காகன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். என்னோட பழைய வீடியோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும். 1/4 லிட்டர் வந்து ஹேருக்கு, 1/4 லிட்டர் வந்து சமையலுக்கு. ஹேர் ஆயில் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வீட்டிலே வச்சுக்குவேன். எதையுமே நம்ம வந்து வெளியில் வாங்கினா மட்டும்தான் அதிகமாக வந்து செலவாகும். எல்லாத்தையும் நீங்கள் வீட்டிலே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணி பாருங்களேன், அந்த அளவுக்கு வந்து நமக்கு செலவே வராது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு நல்லெண்ணெய் 1/2 லிட்டர் 150 ரூபா. இந்த நல்லெண்ணெயிலே ஒரு இது பண்ணுவேன். என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒரு மாதம் நல்லெண்ணெய் வாங்கினா இன்னொரு மாதம் வந்து கடலெண்ணெய் வாங்குவேன். சரிங்களா. அப்போது ஒரு மாதம் நல்லெண்ணெய் வந்து 150 ரூபா வரும். கடலெண்ணெய்ங்கும்போது 120 ரூபா தான் வரும் 1/2 லிட்டர். அப்போ அந்த 30 ரூபா எனக்கு வந்து சேவ் ஆகும். நெய் வந்து வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணுறதுனால அது வந்து கிடையாது. ஓகேவா. இப்போ இதெல்லாம் சேர்த்து எவ்வளவு 295. நெக்ஸ்ட்டு பருப்பு வகைகள். பருப்பு வகைகளை பார்த்தீங்கன்னா, சிறு பருப்பு 1/2 கிலோ 55 ரூபான்னு வாங்கிடுவேன். ஏமா சிறுபருப்பு மட்டும் வாங்குற, துவரம் பருப்பு வாங்கலான்னு கேட்குறேன். நம்ம ரேஷனில் நம்ம மோடி என்ன தர்றாருல, ஸ்டாலின் என்ன தர்றாருல, அதை வந்து வச்சுப்பேன். சரிங்களா. ஏன்னா நான் அது வந்து 1 கிலோங்கும்போது இது 1/2 கிலோ ரெண்டுமே மிக்ஸ் பண்ணி அடிச்சு விட்ருவேன். அதனால் சிறுபருப்பு 1/2 கிலோ 55 ரூபா. கடலைப்பருப்பு ஒரு 1/4 கிலோ 22 ரூபா. கடலைப்பருப்பு எதுக்காக வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு பொரியலோ இல்லை சமையல் ஏதாவது ஒன்று பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக கடலைப்பருப்பு தேவை. அதனால் எனக்கு 1/4 கிலோவே போதும். உளுந்தம்பருப்பு வந்து ஒரு 1 கிலோ 120 ரூபா. என்னம்மா நீ எல்லாமே விலை கம்மியாக சொல்கிறா அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லாதீங்க. நான் ஆரம்பத்துலேருந்தே என்னோடய வீடியோ பார்த்தவங்க அத்தனை பேருக்குமே புரிஞ்சுருந்துருக்கும். நான் வந்து எங்கே எது கம்மியாக இருக்கோ நான் அந்தந்த கடையில், இப்போ நான் எல்லாமே ஒரே கடையில் வாங்குவியா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கடையில் வாங்குவேன். இப்போ என்ன ஒரு கடையில் கம்மியாக இருக்கா, நான் அந்த கடையில் போய் வாங்குவேன். இல்லை பருப்பு ஒரு கடையில் கம்மியாக இருக்கா, அங்கே போய் வாங்குவேன். நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், கோதுமை ஒரு கடையில் கம்மியாக இருக்கும், 1 கிலோ 48 ரூபான்னு கிடைக்கும். அதனால் நான் அந்த கடையில் அது அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் அந்த கடைக்கு போவேன். 1 கிலோன்னு வாங்கி வச்சுக்குவேன். இல்லை 1 கிலோ 2 கிலோ எனக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதத்துக்கு பொறுத்து நான் வாங்கிக்குவேன். ஓகேவா. இப்போ உளுந்தம்பருப்பு 1 கிலோ 190 ரூபா. மூணாவது மில்லட் வகைகள். இதில் தாங்க நம்மளால் சேவ் பண்ணவே முடியும். இதில் எப்படிமா சேவ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே 2 கிலோ தான் நீங்கள் வாங்கி ஆகணும், வேறு வழியே கிடையாது. இந்த இதெல்லாம் 2 கிலோ வாங்கி வறுத்து திரித்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, அந்த மாதம் முழுக்க நம்ம வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை டின்னரோ இல்லை ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று நம்மளால் இதை வச்சு ஈஸியாக செய்ய முடியும். ஸோ அதனால் கம்பு 2 கிலோ, ராகி 2 கிலோ, தெனை 2 கிலோ, வரகரிசி மட்டும் 1 கிலோ. ஏன்னா இவர் வந்து ரொம்ப விலை கூட, அதனால் இவரை நம்ம வந்து 1 கிலோ மட்டும் வாங்கிக்கிடுவோம். கிலோவே 110 ரூபாங்கும்போது நமக்கு வந்து ரொம்ப இடிக்கும். ஸோ அதனால் அவரை மட்டும் கொஞ்சம் குறைச்சிட்டு மிச்சவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் கூட வாங்கிடுவேன். நான் 2 கிலோ ஏன் வாங்குறேன்னா, இதில் 2 கிலோ, இது 2 கிலோ, இது 2 கிலோ, இந்த எல்லாத்தையும் 2 கிலோவை ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே வறுப்பேன். எல்லா ஜாமானும் வாங்கி வச்சு அப்படியே நான் வந்து தட்டி வச்சிட மாட்டேன். வறுத்து அதை எதை வந்து முளைக்க வைக்கணுமோ அதை முளைக்க வைப்பேன், எதை வந்து வறுக்கணுமோ அதை வந்து வறுத்து வைப்பேன். ஓகேவா. இதெல்லாம் என்னத்துக்கு நான் இப்போ சொன்ன மாதிரி தான், காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு, நைட்டு டின்னரு, ஸ்நாக்ஸ் இது எல்லாமே செஞ்சுக்கலாம். பிஸ்கட்ஸ் எல்லாமே செய்கிறதுக்காக இது வந்து வாங்கிக்கிறேன். இது வந்து ஒரு மாதம் கூடவும் செய்யலாம், குறையாது. ஒரு நாளும் கண்டிப்பாக கூடும். ஸோ அதனால் மில்லட் வகைகள் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இதில் நீங்கள் தோசை சுடுவோ இல்லை எப்படினாலும் இதில் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ அதனால் இதை வாங்கிக்கோங்க. இது விலையும் கம்மி. நெக்ஸ்ட்டு தாளிக்கிறது. தாளிப்பு இல்லாமல் எப்படி, அதனால் கடுகு 100 15 ரூபா. இதையும் நான் மேக்ஸிமம் ரேஷன் கடையில் வாங்கிடுவேன் வைக்கல. மேக்ஸிமம் நான் ரேஷன் கடையில் எது கம்மியாக கிடைக்கும் அங்கெல்லாம் வாங்கிடுவேன். ஜீரகம் 50 40 ரூபா. வெந்தயம், சோம்பு, மிளகு, ஏலக்காய், பெருங்காயம். இது எல்லாமே இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் வெளியில் எங்கேயாவது போக வேண்டியிருக்கு அப்படின்னு சொன்னால் சரவணா ஸ்டோர் போயிடுவேன். சரவணா ஸ்டோர் எங்கள் ஊர்லேயே சரவணா ஸ்டோர் இருக்குது. ஸோ சரவணா ஸ்டோரில் போய் நான் என்ன பண்ணுவேன், இது எல்லாத்தையும் மொத்தமாக 1 கிலோ பாக்கெட்டாக வாங்கிட்டு மற்ற செலவில் கொஞ்சம் குறைச்சிப்பேன். அப்படி செய்வேன். ஏன்னா இப்போ எமர்ஜென்சி ஃபண்ட் இதில் ஒன்று இருக்கும்ல, அதுலேருந்து ஒரு 300 ரூபா 400 ரூபா எடுத்து இந்த தாளிக்கிற ஐட்டங்கள் எல்லாமே 1 கிலோவாக வாங்கி வச்சுக்கிட்டேன்னா எனக்கு இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 மாதம் வரைக்கும் வந்து கிடந்துடும். ஸோ அதனால் நான் அந்த மாதிரியும் செய்வேன். இல்லை எனக்கு அங்கே போக டைம் இல்லை அப்படிங்கும்போது நான் கடையில் இந்த மாதிரி வாங்கிக்கிடுவேன். இந்த மாதிரி நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். இதை விட ஈஸி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சரவணா ஸ்டோர், அதாவது சரவணா ஸ்டோருக்கு ஆடுக்கு நீ வந்து இது பண்ணுறியாமா அப்படின்லாம் நீங்கள் நினச்சிடாதீங்க. ஏன் டிமார்ட்டில் கூட நமக்கு வந்து கம்மியாகவே கிடைக்கும். உங்களுக்கு எங்கே கம்மியோ அங்கே வாங்குங்க. சரியா. அப்போ நம்ம ஏதாவது எப்படி நான் சொல்ல போகிறேன்னா, நீங்கள் கம்மியானது பார்த்து வாங்கினா மட்டும்தான் நமக்கு வந்து காசு வந்து கொஞ்சம் சேவ் பண்ண முடியும். அதனால் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பயிர் வகைகள்.
பயிர் வகையை பொறுத்த வரைக்கும் கொண்டக்கடலை கருப்பு கொண்டக்கடலைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து கிலோ 80 ரூபா. நான் வந்து அரை கிலோ 40 ரூபாய்க்கு வாங்கிக்குவேன். வெள்ளை கொண்டக்கடலை வந்து ரொம்பவே கூட. எதுக்கு ஏன்னா இருக்கிறது கலராக இருக்கிறதுனால கூட வச்சிருக்கானா இல்லை என்னன்னு தெரியல. ஆனால் சத்தானது பார்த்தீங்கன்னா கருப்பு கொண்டக்கடலை தான். வெள்ளை கொண்டக்கடலை எப்போவாவது ஒரு நேரம் தான் நான் வாங்குவேன். மேக்ஸிமம் வந்து கொண்டக்கடலை நான் 1 கிலோவாக வாங்கிட்டு வெள்ளை கொண்டக்கடலையை வந்து நான் நிப்பாட்டிடுவேன். அப்படி கூட செய்வேன். ஏன்னா வெள்ளை கொண்டக்கடலை வந்து அந்தளவுக்கு வந்து சத்து கிடையாது. ஆனால் கருப்பு கொண்டக்கடலை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெனிஃபிட்ஸ் வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால் நான் அதை வந்து வாங்கி வச்சுப்பேன். அடுத்து சிறுபயிறு ஒரு அரை கிலோ. சிறுபயிறு வந்து 55 ரூபா. எல்லாமே ரேட்டு கம்மி நினைக்காதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான், ஹோல்சேல் கடைக்கு போங்க. ஹோல்சேல் கடையில் போய் நீங்கள் இந்த மாதிரி ஜாமான் வாங்கும்போது உங்களுக்கு எல்லாமே கம்மியாக இருக்கும். ஓகேவா? மொச்சை 100 கிராம் மட்டும் போதும். ஏன்னா மொச்சை அதிகமாக சாப்பிட மாட்டேன் வாயு அப்படின்னு சொல்லிட்டு. மசாலா அனைத்தும் நம் கைவண்ணமே. மசாலாவை பொறுத்த வரைக்கும் நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கேன், என்னென்ன மசாலா வேணுமோ அத்தனையுமே நான் தனியாக வந்து திரிச்சுப்பேன். அதுக்கு தனியாக வந்து நான் அமௌண்ட் வந்து ஒதுக்கிப்பேன். எப்படி சொல்கிறது, இப்போ மசாலாத்தூள் நம்ம வீட்டுக்கு உண்டான மசாலாத்தூள் இருக்கா, குழம்பு மசாலாத்தூள், கறி மசாலாத்தூள், சிக்கன் மசாலாத்தூள், மீன் மசாலாத்தூள், இட்லி பொடி எல்லாமே இதிலே அடங்கிடும். ஸோ இது எல்லாமே என்னுடைய ப்ராப்பர்ட்டி. நான் ஈஸியாக இதை வந்து ரெடி பண்ணிப்பேன். எனக்கு இதை வந்து ரெடி பண்ணேன்னா கிட்டத்தட்ட 2.5 மாதம் வரைக்கும் ஓடும். அதனால் நான் இதை வந்து நான் வீட்டில் ரெடி பண்ணிக்கிறதுனால எனக்கு இது வந்து பெரிய விஷயமா தெரியலை. நெக்ஸ்ட்டு இப்போ தான் நம்ம மெயினான உள்ளதுக்கு போகிறோம். என்னது இவ்வளோகான்னு வரும், என்னலான்னு பார்த்துக்கலாமா? அச்சு வெல்லம் வந்து கண்டிப்பாக தேவை. அது எதுக்கு, அது ஏதோ ஒரு என் பிள்ளை சொல்லுவானே, அது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஐயோ வாயில் வரமாட்டேங்குது. பால் கொழுக்கட்டை வந்து என் பிள்ளைக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் அச்சு வெல்லம் வாங்கிக்குவேன். இல்லை ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணும், இப்போ வேர்க்கடலைலாம் நிறையா இருந்துச்சுன்னு வைங்களேன், வேர்க்கடலையை போட்டு ஏதோ ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துருவேன். இதுக்கு எல்லாத்துக்குமே அச்சு வெல்லம் தேவைப்படும். அதனால் அதையும் வச்சுக்கிட்டேன். இல்லை ரொம்பவே உடம்புலாம் அசதியாக இருக்குது அப்படிங்கும்போது அச்சு வெல்லம், கொத்தமல்லி, சுக்கு, மிளகு, திப்பிலி இது எல்லாத்தையும் போட்டு ஒரு டீயை போட்டு ஸ்ட்ராங்காக குடிச்சிட வேண்டியது. அதனால் அச்சு வெல்லம் எங்கள் வீட்டில் கண்டிப்பாக இருக்கும். அச்சு வெல்லமோ மண்டை வெல்லமோ ஏதோ ஒரு வெல்லம் ஆனால் வீட்டில் இருக்கும் கண்டிப்பாக. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மைசூர் சாண்டல் சோப்பு. நீங்கள் என்னம்மா மைசூர் மகாராணியா, மைசூர் சாண்டல் தான் யூஸ் பண்ணுவீங்களா அப்படின்லாம் இல்லைங்க. கொஞ்சம் கலராகலாம்ல, அதனால் மைசூர் சாண்டல் சோப்பு வந்து யூஸ் பண்ணுறது. 2 வந்து வாங்கிக்குவேன். 80 ரூபா ஒன்று. 42 ரூபா எம்ஆர்பி போட்டிருக்கோம். அதே நான் சொந்த கடை மொத்த கடையில் நான் கேட்கும்போது ஒன்று 40 ரூபா போட்டு தருவாங்க, 2 80 ரூபா. சோப்பு பவுட்ரு அரை கிலோ வாங்குவேன், சம்டைம்ஸ் 1 கிலோவும் வாங்குவேன். அதனால் அது 80 ரூபா போட்டிருக்கேன். காணம் 30 ரூபாய்க்கு வாங்கிக்கிடுவேன். காணம் எதுக்குன்னா வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு, பொடி திரிச்சு வைக்கிறதுக்கு காணம் வந்து வாங்கிக்கிடுவேன். காணனா என்னது, கொள்ளு. சில பேர் காணனா என்ன சிஸ்டர்னு கேட்குறீங்க. கொல்லை தான் நான் சொல்கிறேன். காணை வந்து 1/4 கிலோ. அடுத்தது ஸ்க்ரப்பர், நம்ம பாத்திரம் தைக்கிற ஸ்க்ரப்பர் பார்த்தீங்களா, அது 1 வாங்கிக்குவேன். மாதம் 1. எள்ளு பாக்கெட் 2. ஏன்னா நான் ஆரம்பத்துலேயே சொன்னேன், நான் வந்து இட்லி பொடி வந்து மொத்தமாக திரிச்சு வச்சுக்குவேன். அரை கிலோ 1 கிலோ வரைக்கும் நான் திரிச்சு வச்சுப்பேன். அது வந்து ஒரு மாதம் ஃபுல்லாகவே வந்து ஓட்டுவேன். எள்ளு மட்டும் போட மாட்டேன், கருப்பு உளுந்து நிறைய விஷயங்கள் வந்து நான் இட்லி பொடியில் சேர்ப்பேன். முருங்கை இலை அது எல்லாமே. அதுங்கும்போது எனக்கு 1 கிலோக்கு தாராளமாக வரும். ஸோ அதனால் எள்ளு 2 பாக்கெட்டு, கருப்பு உளுந்து 1 கிலோ. இந்த 1 கிலோவில் நான் வந்து களிமாவும் கொஞ்சம் திரிச்சுக்கிடுவேன். இந்த இதையும் சேர்த்துக்கிடுவேன், பொடிக்கும் சேர்த்துக்கிடுவேன். ஓகேவா? அடுத்து முந்திரி பருப்பு, கிஸ்மிஸ். இந்த 2 எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயாசம் எப்போவாது வைப்போம். நமக்கு வாய் சும்மா கிடக்காது. ஏதாவது ஒன்று குடிக்கணும், ஏதாவது ஒன்று சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு ஆசை வரும் பார்த்தீங்களா, அந்த ஆசை வர நேரத்தில் ஒரு பாயாசத்தை போட்டுருவேன். ஸோ அதனால் பாயாசத்துக்கு முந்திரியும் கிஸ்மிஸும். மற்றபடி இந்த கறியில் வந்து முந்திரி பருப்பு அரைச்சி ஊற்றி கொலஸ்ட்ராலை கூட்டுறது இந்த வேலையில் நான் கண்டிப்பாக வச்சுக்கவே மாட்டேன். நம்ம வாய் எப்போ கேட்குதோ நம்ம அரிக்குதோ அப்போ ஒரு பாயாசத்தை போட்டுருவேன். அது மட்டும் தான் நான் செய்வேன். அடுத்து பேஸ்ட் வந்து 3. என்னம்மா 3 பேஸ்ட் அப்படிங்கிறீங்க, 10 ரூபா பேஸ்ட்டு 3 வாங்கிடுவேன். ஏன்னா என் பசங்க வந்து நான் 50 ரூபாய்க்கு வாங்கி வச்சாலும் சரி, 100 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தாலும் சரி, அதை பிசுக்கியே எல்லாத்தையுமே வீணாக்கிடுவாங்க. என்னமோ அதுலேருந்து தங்கம் வர மாதிரி தான் என் பிள்ளைங்களுக்கு. காலையில் பல் தேய்க்க சொன்னால் ப்ரெஷ்ஷோட நீளத்தை, இப்போ இதுதான் ப்ரெஷ்னு வைங்களேன், ப்ரெஷ்ஷில் வச்சா பரவாயில்ல, ப்ரெஷ்ஷோட நீளத்துக்கு ஃபுல்லாக வச்சு தேய்ச்சா என்ன ஆக்கமாக இருக்கும். ஸோ அதனால் 10 ரூபா பேஸ்ட்டு தூக்கி வச்சுருவேன். அது காலியாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து எனக்கு நான் கரெக்டாக 4 வாரத்துக்கு வரும், 1 மாதத்துக்கு. இன்னொன்று வந்து முட்டை வந்து ஒரு 10 முட்டை வைக்கிடுவேன் 70 ரூபாய்க்கு. எப்போவாது தான் இதை வாங்குவேங்க. இன்னொரு விஷயம், நான் முட்டை வந்து அதிகமாக எடுத்துக்க மாட்டேன். அதுக்கு பதிலாக காடை முட்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 1 டஜன் 50 ரூபான்னு வாங்கிக்குவேன். அது வந்து 12 முட்டை இருக்குமா. ஸோ அதனால் அதை வந்து வாங்கிக்கிறது. இது எப்போவாது முட்டை குழம்பு எனக்காவது வைக்கிற அன்னைக்கு வேணால் வாங்குவேன். ஸோ அதை நான் உங்களுக்கு எதுவும் தேவைப்படுமென்னு சொல்லிட்டு தான் அதை எழுதியிருக்கிறேன். நான் மேக்ஸிமம் வாங்குறது பார்த்திங்கன்னா காடை முட்டை தான். காடை முட்டை வந்து எனக்கு ஈஸியாகவே 50 ரூபாய்க்கு கிடச்சிரும். ஸோ அதனால் அதை வாங்கிக்கிறது. நெக்ஸ்ட் என்னென்னா பானிபூரி. நான் இதையும் ஃபஸ்ட்டு வீடியோலேயே சொல்லியிருக்கேன். பானிபூரி வந்து அரை கிலோ, அந்த ரவுண்டு ஒரு பொரி வரும் தெரியுமா, இவ்வளோ பெருசு ரவுண்டு வரும். நம்ம அதை வந்து அடுப்பில் போட்டோன்னா புஷ்ஷுன்னு எந்திரிச்சு வந்துடும். அந்த பானிபூரி ஒரு அரை கிலோ வாங்கிடுவேன். அது வந்து 35 ரூபா தான். அப்புறம் அரை கிலோ பானிபூரியோட பொரி. என்ன பொரி தெரியுமா, மேலே வந்து ஒரு மஞ்சள் கலரில் ஒன்று போடுவாங்க தெரியுமா, அப்படியே மலைச்சாரல் மாதிரி அப்படியே தூவி விடுவாங்க, ஞாபகம் இருக்கா? அந்த தூவி விடுற அந்த பொரியும் ஒரு அரை கிலோ வாங்குவேன். அது 22 ரூபா தான். கிலோவே 44 ரூபா தான். அதனால் அதே வாங்கிடுவேன். பொரிச்ச பொரி கிடையாதுங்க, பொரிக்காத பொரியை வாங்குவேன். நம்மளே பொரிச்சுக்கிறது நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா கடையில் வந்து பொரிச்ச பாக்கெட்டே 10 ரூபா 20 ரூபான்னு விற்கிறாங்க. நான் அப்படி வாங்க மாட்டேன், இந்த மாதிரி வாங்கிக்குவேன். இது ஹோல்சேல், எல்லா ஹோல்சேல் கடையிலையும் கிடைக்கும். இன்னொன்று வந்து பட்டாணி. இது வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வெள்ளை பட்டாணின்னு எழுத மறந்துட்டேன், இப்போவே எழுதிடுவோம்.
எதுக்கு வெள்ளை பட்டாணினா பச்சை பட்டாணி வந்து கிலோ 200 நம்ம பட்ஜெட்டுக்கு வந்து அவங்க வந்து தாக்கு பிடிக்க மாட்டாங்க. அதனால் நான் அவங்கள வந்து டைவர்ஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கு பதிலாக வெள்ளை பட்டாணி வாங்கிடுறது. ஏன்னா வெள்ளை பட்டாணி பார்த்திங்கன்னா கிலோவே எனக்கு 50 தான் அவ்வளோ. நான் 1 கிலோ வாங்கி இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன மாதிரி தான் 1 கிலோ வாங்கி 1/2 கிலோ வந்து ஸ்நாக்ஸுக்கு வச்சுக்குவேன். 1/2 கிலோ வந்து 2 in 1 மாதிரி சப்பாத்தி பூரி போடும்போது அதை வந்து நான் ஸ்நாக்ஸாகவே அந்த சைட் டிஷ்ஷாக வந்து செஞ்சுருவேன். அப்படிங்கும்போது எனக்கு பானிபூரி பொரி பட்டாணி இந்த 3மே என் வீட்டில் வத்தாத ஜீவநிதி மாதிரி எப்போவுமே கிடக்கும். ஸோ அதனால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பிள்ளைங்க கேட்குற நேரம் சாயந்தரம் ஸ்கூல் விட்டு வர்றாங்கன்னு வைங்களேன், நீங்கள் மத்தியானம் பச்சை பட்டாணி ஊற போட்டால் கூட வெள்ளை பட்டாணி ஊற போட்டால் கூட போதும். கடகடன்னு ஊறிடும். ஈவினிங் வந்தோன்னே ஒன்று அதை தாளித்து வச்சு கொடுத்துடலாம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் பானிபூரி எப்படி ரெடி பண்ணுறது, சிம்பிளாக ரெடி பண்ணுறது. கடைக்கார மாதிரியே ரெடி பண்ணுவியாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடையாதுங்க. நான் என்னோடய ஸ்டைலில் ரெடி பண்ணுவேன். என் பசங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். எனக்கும் பிடிக்கும், நானும் திம்பேன்னு வைங்களேன். அதனால் நான் அதை செஞ்சுருவேன். நெக்ஸ்ட்டு கோதுமை 1 கிலோ 48 ரூபா. ஏன்னம்மா 1 கிலோ போதுமா அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆமாங்க 1 கிலோ தாராளமாக போதும். ஏன்னா இதில் 1 கிலோ வருமா, அப்புறம் ரேஷன்லேருந்து 1 கிலோ வருமா, அந்த 2யுமே நான் சேர்த்து வச்சுப்பேன். இதில் வேறு என்னோடய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கலாம் சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் அவங்க வந்து ஏன்னா வயசானவங்க தான் இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வந்து 1 மாதம் கோதுமை வாங்குவாங்க, இன்னொரு மாதம் வாங்க மாட்டாங்க. அந்த கோதுமையை நான் வந்து வாங்கிக்கிறது. ஸோ அதனால் எனக்கு 3 கிலோ கிட்ட வந்துடும். இன்னொன்று வத்தல் 10 ரூபாய்க்கு. இது என்ன வத்தல் தெரியுமா, சுண்ட வத்தல். அது ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கிடுவேன். 2 பாக்கெட், ஒரு பாக்கெட் 5 ரூபா, 2 பாக்கெட் 10 ரூபா. பாஸ்தா ஒரு 1/2 கிலோ 40 ரூபா. ஹார்பிக்கு ஒன்று 35 ரூபா. ஹார்பிக் தான் வாங்குவியாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. சம்டைம்ஸ் ஆசிட்டு வாங்குவேன். ஏன்னா ஆசிட் வச்சு கழுவுனா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். 35 ரூபாயிலே வேலை முடிஞ்சிடும். அதனால் ஏன்னா ஹார்பிக்கை விட கம்பேர் பண்ணால் ஆசிட் வந்து ஈஸியாக இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா அதில் வந்து புகை வரும். ஸோ அதனால் நீங்கள் ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தூரம் ஓடி போயிடணும். திரும்பியே பார்த்துடக்கூடாது. திரும்பி பார்த்தீங்கன்னா புகையெல்லாம் நம்மளை அஃபெக்ட் பண்ணிடும். அதனால் திரும்பி பார்க்காம ஓடிப்போன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி திருப்பி பார்க்காம ஓடி போயிட்டீங்கன்னா இந்த பாத்ரூம் ஆனதை க்ளீனாக பளிச்சுன்னு வச்சிடும். நீங்கள் ஒரு தடவை ஊற்றி விட்டுட்டு ஒரு 1/2 hour கழிச்சு வந்து லைட்டாக ப்ரஷ் வச்சு லைட்டாக தேய்ச்சி விட்டாலே போதும். ஸோ அந்த மஞ்சக்கரெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் போயிடும். ஸோ அதனால் நான் ஆசிட் தான்ப்பா யூஸ் பண்ணுவேன். ஆசிட் கம்பெனி என்னென்னு பார்த்தீங்கன்னா பரணி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மேக்ஸிமம் ஹார்பிக் வந்து யூஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணலாம். அதனால் நான் அதை ஹார்பிக்னு இருக்கேன். நாங்கள் யூஸ் பண்ணுறது ஆசிட் தான்ப்பா. அப்போ 1937 ரூபா மட்டும்தான் எனக்கு வரும். மிச்ச காசில் ஏதாவது வாங்க இந்த சில்லறை ஜாமான் ஏதாவது மறந்துட்டேன்னா அதையும் நான் வாங்கிக்கிறது. இதுதான் என்னுடைய பட்ஜெட். இன்னொரு முக்கியமான விஷயத்தை மறந்துட்டேன் பார்த்தீங்களா, இங்கே வாங்க. எங்கே இருக்கிறாய்? வந்துட்டாங்க. என்ன தெரியுமா, ரேஷன் ஜாமான் தான். ஃபஸ்ட்டு ரேஷன் அரிசி நமக்கு 10 கிலோ கொடுத்துருவாரு. சரிங்களா, ஏன் இப்படி கிளார் அடிக்குது. ரேஷன் அரிசி வந்து 10 கிலோ அரிசி நமக்கு வந்து தந்துடுவார். சம்டைம்ஸ் 15 கிலோவே வரும்னு வைங்களேன். அந்த அரிசி எதுக்காகனா இட்லிக்கு நான் போட்டுக்கிடுவேன். அதனால் அந்த ரேஷன் அரிசி அது இல்லாமல் இட்லிக்கு போட்டுக்கலாம். நமக்கு ஏதாவது ஒரு யூஸுக்கு வந்து கண்டிப்பாக இட்லி அரிசி வந்து தேவை. ஸோ அதனால் பச்சை அரிசி வந்து 5 கிலோ தருவாங்க. அந்த 5 கிலோவில் இடியாப்ப மாவாக திரிச்சு போட்டுக்கிடுவேன். இந்த இடியாப்ப மாவுலேயே புட்டை வச்சுக்கிடுவேன், கொலக்கட்டை வச்சுக்கிடுவேன், உப்புமா செஞ்சுக்கிடுவேன், தக்கடியும் செஞ்சுக்குவேன். ஸோ அதனால் எனக்கு வந்து இடியாப்ப மாவு இந்த 5 கிலோவை நான் வீணாக்க மாட்டேன். 4 கிலோவில் திருப்பேன். 1 கிலோ வந்து ஆப்பத்துக்குன்னு வச்சுருவேன். ஸோ அதனால் அந்த 2 ஓகேவாயிடும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கோதுமை. நான் சொன்னேன் பார்த்திங்களா, 1 கிலோ இல்லை 2 கிலோ எப்படி எனக்கு தாராளமாக மாதத்துக்கு கோதுமை கிடச்சிரும். ஸோ அதை வந்து நான் க்ளீன் பண்ணி 1 கிலோ மாவு ஏற்கனவே நாங்கள் இதில் சொன்னேன்னா 1 கிலோ மாவு நான் வந்து வாங்குவேன். இந்த 2 கிலோவில் நான் என்ன பண்ணுவேன்னா எல்லாமே கோதுமை மாவாக ஆக்க மாட்டேன். இது வந்து அவிச்சிருவேன். கோதுமையை நல்லா அவிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து காய வச்சு அதுக்கப்புறம் அதை வந்து திருப்பேன். அது எப்படி ஒன்றுக்கு பாதியாக திருப்பேன். அது வந்து சம்பா கோதுமையை நான் வந்து வச்சுப்பேன் ஒரு உப்புமாக்கின்றதுக்கு. ஏன்னா எல்லா நேரமும் நம்ம சப்பாத்தி போடுவோமான்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக முடியாதுங்க என்னால். ஏன்னா நான் ரொம்ப டயர்டாயிடுவேன். அதனால் உப்புமா கிண்டிக்குவேன். எப்படின்னா நம்ம நல்லா அவிக்காட்டால் இது முடியாது. ஸோ அவிச்சிட்டு கோதுமை வந்து ரெடி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ரவையும் நான் ரேஷனில் வாங்கிடுவேன். டீ தூள், சோப்பு, சீனி, ஆயில், பருப்பு, சேமியா இது எல்லாமே நம்ம ஸ்டாலின் அண்ணன் கொடுக்குறதுனால இது எல்லாத்தையும் அவர் சும்மாலாம் தரல, காசு கொடுத்தா தருவார். இருந்தாலும் அது எல்லாத்தையுமே நான் வாங்கிக்குவேன். ஓகேவா, இதுதான்ப்பா என்னோடய பட்ஜெட். ஊறுகாய் வந்து நான் வீட்டிலே போட்டுருது. அதனால் நான் ஊறுகாய் வந்து வாங்குறது கிடையாது. இப்படித்தான் நான் வந்து எங்கள் வீட்டோட சேவிங்ஸ் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நீங்கள் எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு தெரியாது, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். ஸோ நானும் தெரிஞ்சுக்கவே இல்லையா, ஏன்னா தெரிஞ்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. எனக்கு வந்து இவ்வளோதான்ப்பா தெரியும். நானாக இது வந்து யோசித்து நானே பண்ணுற விஷயங்கள் இதெல்லாம். ஏன்னா என் அம்மாட்டையோ என் மாமியார்ட்டையும் நான் கேட்க முடியாது. ஸோ அவங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லிடுவாங்க, அது வேறு விஷயம். ஸோ நானே உட்காந்து நானே எல்லாமே யோசிக்கிறதுனால இப்படித்தான் நான் இது வரைக்கும் நான் பட்ஜெட் போட்டு குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன். வேறு வழி என்ன செய்ய, எப்படியாவது ஒரு பக்கத்தில் நடத்தி தானே ஆகணும். அதனால் நான் நடத்திட்டுருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கமெண்ட்டில் பேசலாம். ஓகே பாய்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நம்புகிறேன். பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் கொஞ்சம் லைக்கை போட்டுட்டு அப்படியே ஹைப்பையும் பண்ணி விட்டுருங்கம்மா. இன்னொரு விஷயம், உங்களோட பட்ஜெட் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் தெரியுங்க. சரிங்களா, ஓகே பாய்மா.